சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா ஒரு கேள்வி, வீடு வாங்கணும்னா முதல்ல எவ்வளவு பணம் சேமிக்கணும்? 5,00,000 ரூபாயா? 10,00,000 ரூபாயா? இல்ல அதை விட அதிகமா? அதுவும் எவ்வளவு காலத்துல சேமிக்கணும்? இந்த 2 விடயமும் தெளிவா தெரியலனா வீடு வாங்குற ஆசை ஒவ்வொரு ஆண்டும் தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனா தொகையும் காலமும் தெளிவா தெரிஞ்சிட்டா அந்த கனவு ஒரு பிளானா மாறிடும். இன்னைக்கு அதை எளிமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இப்படி நம்ம பண வாழ்க்கைக்கு தேவையான பல முதன்மையான விடயங்களை பார்த்தோம். கடந்த வீடியோல ஒரு கனவுக்கு எப்படி ஒரு தெளிவான கோல் பேஸ்ட் பிளான் போடுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த பிளானை ஒரு பெரிய வாழ்க்கை இலக்குக்கு பயன்படுத்தி பார்க்கலாம். அந்த இலக்கு நிறைய பேரோட பெரிய கனவு, சொந்த வீடு. வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கலையரசிக்கு நெடுநாளாவே ஒரு ஆசை, சொந்த வீடு வாங்கணும். ஆனா வீடு வாங்கணும்னா எவ்வளவு சேமிக்கணும், எப்போ வாங்க முடியும், ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ஒதுக்கணும், இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் எதுவுமே இல்லை. அதனால ஒரு ஆண்டு போச்சு, அடுத்த ஆண்டும் போச்சு, ஆனா வீடு வாங்குற ஆசை மட்டும் அப்படியே இருந்துச்சு. இது கலையரசிக்கு மட்டும் நடக்கிற விடயம் இல்லை. நிறைய பேருக்கு கனவு இருக்கு, ஆனா அந்த கனவுக்கு ஒரு தொகையும் ஒரு தேதியும் இன்னும் வைக்கல. இங்கதான் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. வெறும் ஆசைனா எனக்கு சொந்த வீடு வேணும் அவ்வளவுதான். எவ்வளவு பணம் தேவை தெரியாது, எப்போ வாங்கணும் தெரியாது. ஆனா அதே கனவுக்கு ஒரு தொகை, ஒரு தேதி, ஒவ்வொரு மாதமும் சேமிக்க வேண்டிய தொகை, இப்படி தெளிவா வச்சுட்டோம்னா அது வெறும் ஆசை இல்லை, அது ஒரு பிளான். கலையரசிக்கு தேவைப்பட்டதும் இதுதான். இன்னொரு விடயத்தையும் கவனிக்கணும். நாம ஒரு இலக்கை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அது அப்படியே நிக்காது. வீட்டு விலை காலத்தோட மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு தொடங்காம தள்ளி போட்டா நாளைக்கு இன்னும் அதிகமா சேமிக்க வேண்டிய நிலை வரலாம். அதனாலதான் சரியான தொகை, சரியான காலம், இத சீக்கிரமா தெளிவுபடுத்திக்கிறது முதன்மையானது. பெரிய தொகையில தொடங்கணும்னு இல்ல, தொடங்குறது தான் முதல்ல தேவை. அப்போ வீடு வாங்குறதுக்கான ஹோம் ஃபண்ட் பிளானை எப்படி போடுறது? 4 படி தான். முதல்ல எந்த வீடு, எந்த ஏரியா, என்ன இலக்கு, அதை முடிவு பண்ணுங்க. அடுத்தது அதுக்கு தேவையான தொகையை கணக்கு போடுங்க. அதுக்கப்புறம் எந்த தேதிக்குள்ள அந்த இலக்கை அடையணும்னு முடிவு பண்ணுங்க. கடைசியா அந்த காலத்துக்குள்ள அடைய ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேமிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. இந்த 4 விடயமும் தெளிவா இருந்தா வீடு வாங்கணுங்கிற ஆசை வீடு வாங்க போறேங்கிற பிளானா மாறும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போம். உங்களுக்கு 6,00,000 ரூபாய் டவுன் பேமெண்ட்டுக்கு சேமிக்கணும்னு வச்சுக்கலாம். அதை 5 ஆண்டுகள்ல சேமிக்கணும்னா மாதம் சுமார் 10,000 ரூபாய் சேமிக்கணும். அவ்வளவுதான். இதுல முதன்மையானது 10,000 ரூபான்னு இந்த தொகையை எல்லாருக்கும் பொருத்திக்க கூடாது. இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். உங்க வீட்டு விலை, உங்க இலக்கு, உங்க காலக்கெடு, இதுக்கு ஏத்த மாதிரி தொகையும் மாறும். ஆனா கணக்கு போட்டு தொடங்கிட்டோம்னா இலக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகும். இப்போ அந்த 6,00,000 ரூபாய் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீட்டு விலை 30,00,000ன்னு வச்சுக்கலாம். அதுல 20 விழுக்காடு, அதாவது 6,00,000 ரூபாய் டவுன் பேமெண்டா நீங்க சேமிக்கணும். மீதமுள்ள 24 லட்சம் ஹோம் லோனா வங்கி தரும். அதாவது 30 லட்சம் வீட்டுக்கு, 6 லட்சம் டவுன் பேமெண்ட், 24 லட்சம் ஹோம் லோன். இதுதான் இந்த எடுத்துக்காட்டோட கணக்கு. அதனால வீட்டு விலை மட்டும் தெரிஞ்சா போதாது. முதல்ல டவுன் பேமெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன செய்யலாம்? 4 விடயம். முதல்ல ஒரு தெளிவான ஹோம் ஃபண்ட் இலக்கு வைங்க. அடுத்தது அதுக்காக தனி கணக்கு திறங்க. 3வது ஆட்டோ எஸ்ஐபி வைங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் சேமிக்கணும்னு தனியா நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. கடைசியா உங்க சிவில் ஸ்கோரை பேணுங்க. எதிர்காலத்துல ஹோம் லோன் வாங்க உதவக்கூடிய ஒரு முதன்மையான விடயம் இது. அதனால வீடு வாங்குறது என்ற இலக்கோட சேமிப்பையும் திட்டமிடுதலையும் இப்பவே தொடங்குங்க. இன்னொரு சின்ன மாற்றம் கூட உங்க சேமிப்பை தொடர்ந்து நடத்த உதவும். எல்லா பணத்தையும் ஒரே கணக்குல வச்சிருந்தா வீட்டுக்காக எவ்வளவு சேமிச்சிருக்கோம், வேற செலவுக்கு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் குழப்பமா போயிடும். ஆனா ஹோம் ஃபண்டுக்கு தனி கணக்கு வச்சிருந்தா வீட்டுக்காக எவ்வளவு சேர்ந்திருக்கு, இன்னும் எவ்வளவு வேணும், எவ்வளவு முன்னேறி இருக்கும், எல்லாமே தெளிவா தெரியும். தெளிவு இருந்தா பிளானை தொடர்ந்து போறதும் எளிதாகும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 3 விடயம் பண்ணுங்க. முதல்ல உங்க வீட்டு இலக்கு தொகையை கணக்கு போடுங்க. அடுத்தது அதுக்காக ஒரு தனி ஹோம் ஃபண்ட் எஸ்ஐபி தொடங்குங்க. கடைசியா ஆண்டுக்கு ஒரு முறை அதை ரிவ்யூ பண்ணுங்க.
உங்க இலக்கு மாறி இருக்கா? சேமிப்பு தொகை போதுமானதா? காலக்கெடு சரியா இருக்கா? இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த 3 படியும் இருந்தா வீடு வாங்குற கனவு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிளானா மாறும். இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இப்போ கலையரசிய மறுபடியும் பார்ப்போம். முன்னாடி வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா தொகை தெரியல, தேதி தெரியல. அதனால தள்ளி போய்க்கிட்டே இருந்துச்சு. இப்போ எவ்வளவு சேமிக்கணும்னு தெரியும், எப்போ அடையணும்னு தெரியும். ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேமிக்கணும்னு தெரியும். அதனால ஒவ்வொரு மாதமும் அவங்களோட வீட்டு கனவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஒரு பிளான் கொடுக்கிற பெரிய வேறுபாடு. கனவு இப்போ வெறும் கனவு இல்ல, அது ஒரு இலக்கு. இன்னைக்கு வீடு வாங்குற கனவுக்கு 3 விடயம் முதன்மைன்னு பார்த்தோம். முதல்ல டவுன் பேமெண்ட் எவ்வளவு தேவைன்னு தெரியணும். அடுத்தது அதுக்காக மாதம் எவ்வளவு சேமிக்கணும்னு தெரியணும். எந்த காலத்துக்குள்ள அடையணும்னு தெரியணும். அதாவது டவுன் பேமெண்ட், எஸ்ஐபி, டைம்லைன் இந்த 3ம் தெளிவா இருந்தா வீடு வாங்குற கனவுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். இதுதான் இன்னைக்கான பாடம். வீடு ஒரு பெரிய வாழ்க்கை இலக்கு. அதே மாதிரி நிறைய பேரோட இன்னொரு பெரிய இலக்கு திருமணம். ஆனா திருமணத்துக்கான செலவு எவ்வளவு? அதை எப்படி முன்னாடியே திட்டமிடுறது? முதன்மையா அந்த செலவுக்காக கடன் வாங்காம எப்படி சமாளிக்கிறது? இதையெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காக எவ்வளவு தொகை சேமிக்கணும்னு ஏற்கனவே கணக்கு போட்டிருக்கீங்களா? இல்ல இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கலாம்னு இருக்கீங்களா? உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸை எளிமையா புரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம் உங்க பாதை.